ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடிய இலவச வரன் பதிவுகள் மூலம் உங்களது இல்லற வாழ்க்கை இனிதாக மாறிட எங்களுடைய வாழ்த்துக்கள். வாங்க இன்றைய வரன் பார்ப்போம். பெயர் வான்மதி, வயது 36 வயது ஆகுதுங்க. ராசி மேஷ ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க, முதலியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம், வேறு ஜாதியினாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 9ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இவங்க துணிக்கடைக்கு வேலைக்கு போயிட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மாதம் 9,000 சேலரி வாங்குறதா சொல்லியிருக்காங்க. அவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகே, எந்த வயதாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூரில் வசிச்சிட்டு இருக்காங்க. இவங்க மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா, மணமகன் படிக்கலைன்னா கூட பரவாயில்லங்க, நல்ல ஒழுக்கமானவராக இருக்கணும், கூலி வேலையாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்களுடைய முதல் கணவர் பயங்கரமாக குடிச்சிட்டு லிவர் ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்கிறதுனால அவர் தவறிட்டதுனால இவங்க வெக்ஸ் ஆகி திருமணம் வேணான்ட்டு இருந்தாங்க. பட் இவங்களுடைய குழந்தைக்காக இப்போ மறுமணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ எந்த ஜாதியை வேணால் இருக்கட்டுங்க, ஆனால் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாதவராக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் வரக்கூடியவருக்கும் திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு, அதுவும் ஓட்டு வீடு தாங்க இருக்குது. பெரிய வசதியெல்லாம் எதுவும் இல்லைங்க. ஸோ அதனால் வரக்கூடியவர் இதெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரி தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா கோமதி, வயது 37 வயது ஆகுதுங்க. ராசி கன்னி ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்து மதத்தில் முதலியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு எம்சிஏ முடிச்சிருக்காங்க. இவங்க வேலை நிலைன்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகே, எந்த வயதாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஈரோடில் வசிச்சிட்ருக்காங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி 1 வருடத்துலேயே கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சதாகவும் இவங்களுடைய கணவர் பயங்கரமாக சந்தேகப்பட்டு டார்ச்சர் பண்ணதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ரொம்ப வருடமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த இவங்க இப்போ விவாகரத்து பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய ஃபஸ்ட்டு கணவர் வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டதுனால இவங்களும் இப்போ மறுமணம் பண்ணிக்கலாங்கிற முடிவில் வந்திருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்க. ஸோ வரக்கூடியவருக்கு குழந்தை இருந்தாலும் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு வீடு, ஒரு மாடி வீடு இருக்குதுங்க. மாடி வீடு வாடகைக்கு விட்டுருக்காங்க. இவங்க கீழே போர்ஷனில் இருக்கிறாங்க. அது இல்லாமல் ஒரு 2-3 இடத்துல ஃப்ளாட் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா அம்மா 2 பேருமே தவறிட்டாங்க. உடன் பிறந்தவங்க 2 அக்கா மட்டும்தாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இதில் கொஞ்சம் பங்கு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஏற்றுக்கிற மணமகனாக தான் வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு உங்களோட முடிவு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு சென்ட் பண்ணி இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் வழங்கப்படும்.